வணக்கம். நம்ம வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்துன்னு ஏதாவது சொல்லுவோம்ல. ஆக்சுவலி நம்ம அட்ரஸ் இவ்வளோ சின்னதா இல்லவே இல்லைங்க. நம்ம தெரு, நம்ம ஊர், நம்ம மாவட்டம், நம்ம மாநிலம், நம்ம நாடு, நம்ம கண்டம், நம்ம பூமி, நம்ம சூரிய குடும்பம்னு நம்ம அட்ரஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாமா? கேலக்ஸி பற்றியும் பிளாக் ஹோல் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேலக்சியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம கற்பனைப்படி முடிவில்லாமல் இருக்கிற ஒரு அமைப்புக்கு பேரண்டம். அதில் பல அண்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு அண்டமும் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்களோட தொகுப்பாக இருக்கும். அப்படி பேரண்டத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான அண்டங்களில் ஒன்று தான் பால்வெளி அண்டம், அதாவது மில்கி வே கேலக்சி. நம்ம பால்வெளி அண்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான நட்சத்திரங்களில் ஒன்று தான் நம்ம சூரியன். நம்ம சூரியனை சுற்றி எப்படி கோள்கள் மற்றும் மற்ற விண்வெளி பொருட்கள் எல்லாம் சேர்ந்து சூரிய குடும்பம்னு அனுசரிக்கப்படுதோ, அதே மாதிரியோ இல்லை அதை விட பெரிதாவோ மற்ற நட்சத்திரங்களை சுற்றியும் ஒரு பெரிய குடும்பம் இருக்கலாம்னு நம்பப்படுது. இன்னும் சொல்ல போனால் அண்டத்தில் இருக்கிற நிறைய நட்சத்திரங்கள் நம்ம சூரியனை விடவும் மிக பெரியதா இருக்கலாம்னு நம்பப்படுது. பால்வெளி அண்டத்துல ஒரு ஓரமா சிறிய புள்ளி மாதிரி இருக்கிற நம்ம சூரிய குடும்பத்தோட ஒரு மையமா சூரியன் இருக்கு. சூரியனோட ஈர்ப்பு விசையால கோள்களும் மற்ற விண்வெளி பொருட்களும் சூரியனை சுற்றி வருது. அப்படி சூரியனை சுற்றி வர ஒரு கோள் தான் பூமி. அந்த பூமியில முக்கால்வாசி பகுதி நீராகவும் கால்வாசி பகுதி நிலமாகவும் இருக்கு. பூமியில இருக்கிற அந்த நிலப்பகுதி 7 கண்டங்களா பிரிக்கப்பட்டு அதுல ஒரு பகுதி தான் ஆசியா கண்டம். ஆசியா கண்டத்தில் இருக்கிற பல நாடுகளில் ஒன்று தான் இந்தியா. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பேரண்டத்தில் நம்ம அட்ரஸ் என்னன்னு. சரி வாங்க, இந்த அண்டம் பேரண்டம் இதெல்லாம் எப்படி உருவாச்சு, பிளாக் ஹோல்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். பேரண்டம் மற்றும் அண்டம் உருவான விதம் பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிற ஒரு டேர்மால குறிக்கப்படுது. அதாவது பெருவெடிப்புனா என்னன்னா, ஒரு சிறு புள்ளியிலிருந்து பிளாஸ்ட் ஆகி விரிவடைகிறது. அப்படி பல பில்லியன் ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பேரண்டமும் ஒரு சிறிய புள்ளியிலிருந்து வெடிச்சிருக்கலாம்னு கருதப்படுது. வெடிச்ச இந்த பகுதிகள் மெதுமெதுவாக விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் முதல்ல இருந்து விரிவடையும் வேகமும் மெதுமெதுவாக குறையும்னு கருதப்படுது. இப்போவுமே இந்த பேரண்டம் இன்னும் மெதுமெதுவாக விரிவடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஹபிள்ஸ் டெலஸ்கோப்புங்கிற ஒரு தொலைநோக்கி இந்த பெருவெடிப்பு கொள்கையை உறுதி செஞ்சிருக்கு. அப்போ பேரண்டம் விரிவடைஞ்சா அதுக்குள்ள இருக்கிற அண்டங்களும் விரிவடையும். அண்டங்களுக்கு உள்ளே இருக்கிற நட்சத்திர குடும்பங்களும் விரிவடையும். அப்போ நம்ம சூரிய குடும்பமும் விரிவடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்போ நமக்கும் சூரியனுக்கும் மற்ற கோள்களுக்கும் இடையிலான தூரம் மாறிக்கிட்டே தான் இருக்குமான்னு கேட்கலாம். ஆமா, அந்த தூரமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம யோசிக்கிற மாதிரியெல்லாம் உடனே மாறாது. நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பெருவெடிப்பு கொள்கையோட ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். இதுதான் அண்டம், பேரண்டம் மற்றும் நட்சத்திர குடும்பங்கள் உருவான விதம்னு நம்பப்படுது. பிளாக் ஹோல்னா என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நம்ம சூரியன் ஒரு நட்சத்திரம்னு நமக்கு தெரியும். இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருக்கு. அது பல பில்லியன் ட்ரில்லியன் ஆண்டுகளா இருக்கலாம். நம்ம சூரியன் அதோட ஆயுட்காலத்தில் சரிபாதி அளவில் இருக்குன்னு நம்பப்படுது. சில நட்சத்திரங்கள் அதோட ஆயுட்காலத்தில் இறுதி நிலையில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு திருவாதிரை நட்சத்திரம் அதோட இறுதி காலத்தில் இருக்கிறதா நம்பப்படுது. இப்படி தன்னோட இறுதி நிலையில் நட்சத்திரங்கள் ரொம்ப பிரகாசமாக ஒளிர்ந்து தன்னோட அளவில் பெரிதாகி உப்பி வெடித்து பின்னர் ஒரு சிறு புள்ளியாக மாறும். நட்சத்திரம் ஒரு சின்ன புள்ளியாக மாறும்போது அதோட கிராவிட்டி பல்லாயிரம் மடங்கு அதிகரிக்கும். அந்த டைம்ல அந்த நட்சத்திரம் தன்னோட நட்சத்திர குடும்பத்தை மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிற மற்ற நட்சத்திர குடும்பங்களையும் தனக்குள்ள ஈர்த்துக்கிறோம். அந்த ஒரு சிறு புள்ளி அளவுல ஈர்க்கப்பட்ட எல்லா நட்சத்திரங்களும் அடங்கி இருக்கும். இப்போ நீங்க பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஃபனல் ஷேப்ல இருக்கும். இதுதான் பிளாக் ஹோல் அல்லது கருந்துளை. இந்த பிளாக் ஹோல் தன்னை கடந்து செல்ற எல்லா வானியல் பொருட்களையும் தனக்குள்ள ஈர்த்துக்கிறோம். இப்படி நிறைய நட்சத்திர குடும்பங்களை ஈர்க்க அந்த கருந்துளை நிறையிலையும் அளவுலையும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அது மெதுவா வளர ஆரம்பிக்கும். அதாவது அதோட மையம் அதே புள்ளி அளவு தான் நீடிக்கும். அதோட ஃபனல் வடிவம் மட்டும் மெதுவா பெரிதாகும். இந்த வடிவம் பெருசாகிறதும்
நம்ம பேரண்ட பெரு வெடிப்புல சொன்ன மாதிரி அண்ட வடிவம் பெருசாகிற மாதிரியே ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராசஸுக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். இப்போ ரீசண்டா இருக்கிற இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, நம்ம மொத்த பேரண்டமும் ஏதோ ஒரு பிளாக் ஹோலால ஈர்க்கப்பட்டு அதுக்குள்ள இருக்கலாம்னு இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க. பெருவெடிப்பு கொள்கைப்படி நம்ம அண்டங்கள் மெதுமெதுவா விரிவடைவது சைமல்டேனியஸா பிளாக் ஹோலும் மெதுமெதுவா விரிவடையும். அப்போ நம்ம மொத்த பேரண்டமும் ஏதோ ஒரு பிளாக் ஹோலோட புள்ளியா? அப்போ இந்த பேரண்டம் எங்க தான் முடியும்? நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.